பாலிவுட் ஃபீல்ட சேர்ந்தவங்க தான் ரோஸ்லின் கான். இவங்க ஒரு விளம்பர பிரியை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள பத்தி ஏற்கனவே நிறைய புகார்கள், நிறைய சர்ச்சைகள்லாம் வந்த வண்ணமே இருந்துச்சு. அதாவது இவங்க மார்பக புற்றுநோய் விழிப்புணர்ச்சிக்காக இவங்க கொடுத்த போஸ்ட்லாம் பயங்கர சர்ச்சைக்குள்ளார வந்தது. இவங்களுடைய அரை நிர்வாண போஸ்ட்கள் எல்லாமே இணையதளத்துல வெளியாகி அதுவும் பயங்கர பிரச்சனைகள்லாம் ஆச்சு. இப்ப இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மேல கொடுத்திருக்கிற புகார். பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருந்திருக்கு. ரீசெண்டா இவங்க ஒரு நாள் நைட்டு இவங்களும் இவங்களுடைய சிஸ்டரும் அவுட்டிங் போயிட்டு கார்ல வந்து இறங்கியிருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரர் இவங்க கூட சண்டை போட்டதாகவும், அந்த நேரத்துல அத்துமீறி இவங்கள பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணதாகவும் புகார்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரரோ போலீஸோடைய விசாரணைக்கு அப்புறம், நான் அவங்க கிட்ட சண்டை போட்டது உண்மைதான், ஆனா பாலியல் பலாத்காரம் மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாவே சொல்லிட்டாராம். இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அங்க இருந்த சிசிடிவிய செக் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கறது தெரியுமா. இப்போதைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு.